இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றொரு அண்மை செய்தி. கொடைக்கானல் அருகே மன்னவனூரில் காட்டுப்பன்றி தாக்கி 4 பேர் காயமடைந்ததால் மக்கள் ஆவேசமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் அவரிடம் பேசலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை 4 பேரை காட்டுப்பன்றி தாக்கிய விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அலுவலர் ஆகியோர் மன்னவனூர் கிராமத்தில் இன்று சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட வன அலுவலர் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வராமல் காலை 10 மணியிலிருந்து தற்போது வரை வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 10க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் வன அலுவலர் காட்டுப்பன்றி தாக்கியவரை நேரில் சென்று சந்திக்காமல் கிராம மக்களை எப்போதும் சந்திக்காமல் அவமதித்து வருவதாகவும் அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராத மாவட்ட வன அலுவலரை பதவி விலக வேண்டும் எனவும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல் சுற்றுலா மையத்தில் முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சூழல் சுற்றுலா மைய கதவை பூட்டி உடனடியாக மாவட்ட அலுவலர் நேரில் வர வேண்டும் செய்து வருகின்றனர். இதனால் இந்த சூழல் சுற்றுலா மையத்திற்கு வந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளை பாதுகாப்பாக அங்கிருந்து வனத்துறையினர் வெளியே அனுப்பி வருகின்றனர். மேலும் மாவட்ட வன அலுவலர் இங்கு வர வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், மலைவாழ் விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், வனவிலங்குகளை விளைநிலங்களுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும், காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த இன்று முற்றுகை போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த மன்னவனூர் கிராம பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.